வாழை நார்ல இருந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய லேடிஸோட ஹேண்ட் பேக்ஸ் பண்றோம், விண்டோ ஸ்கிரீன்ஸ் பண்றோம், டேபிள் ரன்னர்ஸ் பண்றோம், டேபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்றோம். வாழை நார்ல இருந்து செப்பல் கூட பண்றோம். பால்வினை கலைஞர்ல வச்சு ஹேண்ட்மேடா பண்ணக்கூடிய தாம்பூல தட்டு இருக்கு, கோயிலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பூஜை கூடைகள் இருக்கு, ஃபைபர்ல பண்ண நாப்கின்ஸ். ஸோ இந்த நாப்கின்ஸ் வந்து பியூர்லி வந்து ஒரு பயோகிரேடபிள் நாப்கின்ஸு. இது பயோகிரேடபிளாகவும் இருக்கும், கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும். பனானாவோட ஃபைபரை வந்து நம்ம பல்பாக பண்ணி அந்த பல்ப்லேருந்து அனுப்பக்கூடிய நாப்கின்ஸு வந்து கூட்டி விற்கும் போது நிரந்தரமான ஒரு லாபமும் கிடைக்கும், அவங்களும் பயனடைவாங்க. அதன் மூலம் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஜமீன் பிரபு. கவின் எகோகிரீன் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்துல இருந்து பேசுறோம். தேனி மாவட்டம் சின்னனூர் பக்கத்துல கரிச்சிப்பட்டி ஒரு கிராமத்துல இருக்கு. வாழை நார்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றோம். வாழையடி வாழையா நமக்கு வந்து பயனுள்ள ஒரு பொருள் வந்து வாழை. வாழையில வந்து நம்ம அறுவடைக்கு முன் அறுவடைக்கு பின் அப்படின்னு ஒரு 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். அறுவடைக்கு முன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம வாழை இலை, வாழைப்பழம், வாழைப்பூ இதெல்லாம் வந்து நமக்கு பயனுள்ளதா ஒரு பொருளா வந்து அதை கொண்டு வந்துருக்கோம். அறுவடைக்கு பின்னாடி அதை எப்படி மதிப்பு கூட்டலாம், அதன் மூலம் வந்து எவ்வளோ பொருட்கள்லாம் வந்து இன்னைக்கு சந்தையில் வந்து இருக்கு அப்படின்றதான் நம்ம இங்கே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டாக ஒரு மாற்றான ஒரு பொருள் வேணும், ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பொருள் வேணும் அப்படின்னா அதில் வந்து இன்னைக்கு வந்து வாழை நார்லேருந்து பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களும் பிளாஸ்டிக் மாற்றான ஒரு பொருள். வாழை நார்லேருந்து என்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, வாழை நார்ல இருந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய லேடிஸோட ஹேண்ட் பேக்ஸ் பண்றோம், விண்டோ ஸ்கிரீன்ஸ் பண்றோம், டேபிள் ரன்னர்ஸ் பண்றோம், டேபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்றோம். வாழை நார்ல இருந்து செப்பல் கூட பண்றோம். வாழை நார்ல இருந்து பல விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நம்ம அன்றாட தேவைக்கு பயன்படுத்துவது போல நிறைய மாற்றி அமைச்சிருக்கோம். வெஜிடபிள்ஸ் கொண்டு போகக்கூடிய காய்கறி கூடையா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கூடிய பழங்கள் கூடையா இருக்கட்டும், நீங்க பிக்னிக் எடுத்துட்டு போகக்கூடிய கூடைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டிச்சிங்ல மட்டும் ஒரு 30 விதமான பொருட்களை வந்து நம்ம அவுட்புட் கொடுத்துருக்கோம். கைவினை கலைஞர்ல வச்சு ஹேண்ட்மேடா பண்ணக்கூடிய தாம்பூல தட்டு இருக்கு, கோயிலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பூஜை கூடைகள் இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து அரிசி பருப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வந்து வாழை பட்டியலே பண்ண ஸ்பெசிஃபிக்கான வாழை கூடைகள் இருக்கு. லாண்ட்ரி பேஸ்கெட் பண்றோம், பனானா ஃபைபர்ல பண்ண நாப்கின்ஸு. ஸோ இந்த நாப்கின்ஸ் வந்து பியூர்லி வந்து ஒரு பயோகிரேடபிள் நாப்கின்ஸு. இது பயோகிரேடபிளாகவும் இருக்கும், கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும். பனானாவோட ஃபைபரை வந்து நம்ம பல்பாக பண்ணி அந்த பல்ப்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு நாப்கின்ஸு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் ஒரு வகையான பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறோம். வாழை மரம் வந்து நமக்கு வாழையடி வாழையாக வந்து நிறைய பயனை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து வாழைத்தார் எடுத்ததுக்கப்புறம் அந்த மரம் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அந்த மரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த மரத்துல இருந்து எப்படிலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து வாழை நார் எடுத்து வந்து நம்ம மேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதன் மூலம் நிறைய பை ப்ராடக்ட் பண்ணுறோம். வாழை பட்டை வந்து நிறைய பேஸ்கெட்ஸ் பண்ணுறோம். அந்த வாழை நார் வந்து சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது, ஸோ பேப்பர் தயாரிக்க பயன்படுது, நம்ம போடுற சட்டை, ஸோ வால்நட் சட்டை, வால்நட் சாரீஸ்ன்னு சொல்லி பல வகையான பயன்பாடு வந்து இந்த வாழை மரங்கள் இருந்து நமக்கு கிடைக்குது. விவசாயிகளுக்கு வந்து வாழை பழத்துக்கு வந்து நிலையான ஒரு மார்க்கெட் இல்லை, அதனால அவங்களுக்கு ஒரு நிலையான வந்து வருமானம் அதில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் மேஜர் பார்ட்டாக நம்ம வந்து இந்த வாழையை பயன்படுத்த காரணம் என்னன்னா வாழை பழத்துக்காக எடுக்கிறோம். அந்த வாழை பழத்துக்கு நிலையான விலை இல்லாட்டியும் கூட வீணா போகக்கூடிய வாழை மரங்கள் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை இன்னைக்கு நான் எவ்வளோ பொருள் உருவாக்கி இருக்கணும், அதே மாதிரி அவங்களும் அதை திங்க் பண்ணி அது மாதிரி மதிப்பு கூட்டி விற்கும் போது நிரந்தரமான ஒரு லாபமும் கிடைக்கும், அவங்களும் பயனடைவாங்க. அதன் மூலம் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். வாழை மரங்களை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. வீணா போகக்கூடிய வாழை மரங்கள்ல இருந்து நம்ம இப்படிலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை எப்படி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதே போல இந்த எப்படிலாம் இந்த வாழை நார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நீங்களும் உங்க ஊர்ல இந்த தொழிலை எப்படி வெற்றிகரமா நடத்தலாம், இதுக்கு தேவையான முதலீடு என்ன, இதுக்கு தேவையான மெஷின்ஸ் என்ன, இதுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன, ஸோ இதோடைய ஒட்டுமொத்த இந்த டிட்டுவான யூனிட்டை உங்க ஊர்ல நீங்களும் தொழில் முனைவோராக ஆகிறதுக்கு நீங்களும் உங்க ஊர்ல இதை போட்டு ஸோ இதன் மூலம் நீங்க எப்படி அடுத்த கட்டமா நீங்க ஒரு தொழில் முனைவோராக உருவாகலாம் அப்படின்ற விஷயத்த நான் வந்து வரக்கூடிய ஜூன் 23ஆம் தேதி நம்மளுடைய ஈசாவுடைய சார்பா ஸோ முக்கணி திருவிழா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல நான் வந்து கலந்துக்க போறேன். எங்களுடைய ஸ்டாலும் பிரத்யேகமாக அங்கே வந்து நாங்கள் காட்சிப்படுத்த போறோம். ஸோ மேலும் விளக்கங்களும் இதற்கான அடுத்த கட்ட விளக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம அங்கே வந்து பிரீஃபாக பேசுவோம். நிச்சயமா நீங்களும் இந்த விழாவுக்கு அனைவரும் தவறாமல் கலந்துக்கங்க.